சேலம் மாவட்டத்தை உலுக்கிய கொலை சம்பவம் சமூகத்துல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, குடும்பம் தகராறு மற்றும் கள்ள தொடர்பு காரணமா கணவனை உயிரிழக்க செய்த சம்பவம் தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கு. மனைவியின் கள்ள தொடர்பு காரணமா ஏற்பட்ட முரண்பாடு. சேலம் மாவட்டம் ஏற்காடு மோட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 36 வயதான சிவகுமார் எலக்ட்ரீஷியனா இவரு பணியாற்றி வந்திருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா மாராயி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க. ஆனால் மாராயி கடந்த 2½ ஆண்டுகளாக சந்தோஷ் என்ற இளைஞனுடன் கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க. இது வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, தம்பதியினருக்கு இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா, காவல் நிலையம் வரையும் சென்று சமாதானப்படுத்தியிருந்தாலும், சில மாதங்களுக்குள் மாராயி மீண்டும் சந்தோஷுடன் பேசத் தொடங்கியதாக போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க. ஒருமுறை சிவகுமார் இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா, வீட்டிற்கு வந்த சந்தோஷை அவர் பிடித்து ஊர் மக்களின் முன்னிலையில் தாக்கியதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா, குழந்தைகளோட நலனை கருதி அவர் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காரு. எனக்கு குழந்தைகள் தேவையில்லை, அவன்தான் வேணும் என பெற்ற 3 பிள்ளைகளை கதற விட்டுட்டு தாய் செய்த சம்பவம் தான் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கடந்த மாதம் 28ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவுல சிவகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்திருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா, பாலவந்தி அருகே மலையோரத்துல தலையில் பலத்த காயங்களுடன் கிடந்திருக்காரு. உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற கிராம மக்கள் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னா, உடைஞ்ச ஹெல்மெட், அது மட்டும் இல்லாமல் இரும்பு ராடும் மீட்கப்பட்டிருக்காங்க. விசாரணையில சிவகுமாரின் மனைவி மாராயி மற்றும் கள்ளக்காரன் சந்தோஷ் இணைந்து கணவனை கொலை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்திருக்கு. சந்தோஷ் பாத்தீங்கன்னா, அவருடைய நண்பர்களை கூட்டிட்டு சிவகுமாரை வழிமறித்து தலையில் இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கொலை வழக்குல தொடர்புடைய சந்தோஷ், மாராயி மற்றும் அவருடைய கூட்டாளிகளையும் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. குடும்பத்தினருக்குள் ஏற்பட்ட நம்பிக்கையின்மை எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான எச்சரிக்கையாகவே இந்த சம்பவம் இருக்கு. சேலம் மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த துயரமான சம்பவம் குடும்ப உறவுகளில் நம்பிக்கை மற்றும் உண்மையோட முக்கியத்துவத்தை சமூகத்திற்கு நினைவூட்டுகிறது. மனித உறவுகளை மதிக்கும் மனப்பான்மை மட்டுமே இத்தகைய கொடூர நிகழ்வுகளை தடுக்க முடியும் என்பதில் அனைவரும் சிந்திக்க வேண்டிய அவசியம்தான். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.